சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு. மா மா இவன் கத்திக்கிட்டே வரான். மா மா என்ன தர்ஷா? மா, எல்லாருக்கும் தெளிவா சொல்லிடுறேன். மரியாதையா அந்த சாராயம் காசுற பொம்பளையும் அந்த பைத்தியக்கார கரிகாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன நடந்துச்சு? ஏய், என்னடா ஆளாளுக்கு நாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குடா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்பதா, நீ அந்த பொம்பளைக்கு அந்த பைத்தியக்கார பையனுக்கும் சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீ அவங்கள அடிச்சு விரட்டுற, இல்ல நான் அதை பண்ணவா? ஏய், என்ன நடந்துச்சு சொல்ல. உங்க ஆத்தாக்காரியும் உங்க சித்திக்காரிகளும் பண்ணாத அநியாயத்தையே அவளுக்கு பண்ணிட்டாளுங்க. பொம்பளை மாதிரி. அப்பத்தா, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்பத்தா. ரோட்ல வச்சு என்ன மடக்கி அவங்களோட பைக்ல ஏற சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அடி பாவி. அசிங்கமா இருக்கு அப்பத்தா. இனிமே அவங்க இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன். ஆமா, இருக்க மாட்டே நீ. இதுக்காக தானே காத்துக்கிட்டு கிடக்குறீங்க நீயும் ஆத்தாக்காரியும் உன் சித்திமார்களும். எப்ப கிளம்பலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? என்ன பேசுறீங்க? அவ பேசுறது கேக்குதா இல்லையா? விளங்கிதான் பேசுறீங்களா? நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசிட்டு இருக்கிய, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. என்ன என்னமோ அந்த வெடல பைய பேச்ச கேட்டு ஆளாளுக்கு என்னமோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கிய? ஏய், என்னடா பண்ண எம்மாவன்? உன் தங்கச்சிய கட்டி பிடிச்சானா இல்ல முத்தம் கொடுத்தானா? இன்னொரு தடவை என் பொண்ணு கிட்ட போன வெட்டி கூறு கூறா போட்டுவேனா? ஈஸ்வரி, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ற? நியாயமா இந்த அறைய நீங்க விட்டுருக்கணும். நீங்க நடு வீட்டுல கூட்டி அந்த உட்கார வச்சா என்ன வேணா பேசுவாளா? அவ்வளவு அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்காது. அவளைய விட்டுவிட்டு இவங்க மேல வந்து பாயிறீங்க. நானும் அடி இவகளை உட்கார வச்சிருக்கேன். இதா இவ புருஷன் தான் பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்லி இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் இவகளை. அத்தை, அதெல்லாம் நடக்காது. நான் என்னைக்கோ உங்க மகன் கிட்ட சொல்லியாச்சு. இப்ப நான் உங்ககிட்டயும் சொல்றேன். என் பொண்ணு படிக்க போறா. அவ வாழ்க்கைய அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க போறா. இதுல யாரும் குறுக்க வரக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அப்ப நானும் எங்க அம்மா என்ன சொம்பீங்களா? எங்களை என்ன கேன நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தரலன்னா தர்சினியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். யார் வீட்டுல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மேனாமணிக்கு எவனையோ பார்த்த அப்பம்பா, அத பார்த்து அவ ஆத்தாக்காரி பல்லெழிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க அண்ணன் மரியாதை இல்லாம என்ன பேசுவான். நீங்க எப்ப பொண்ணு தருவீங்க? நான் என் மவனும் நாக்க தொங்கப்பட்டு உட்கார்ந்துருப்போமா? டேய் போங்கடா, என் மவன் உங்க வீட்டு பொண்ண கட்டுறான்டா. ஆமா, தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். நான் ஏன் போனோம்? நான் இங்கதான் இருப்பேன். மானம் வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னால போக முடியாதியா? என்ன வெளில போச்சா நான் போறியா? நான் போக மாட்டேயா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எரும மாடு மாதிரி வந்திருக்க உன் பையனுக்கு தங்கச்சி கேக்குதா? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசு? அப்பா, ஏய், எவனாவது என் மவன் மேல கைய வச்சீங்கடா. ஏய், போட தள்ளி. சக்தி டேய், என் புள்ளைய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவியா நீ? ஏய், ஒன்னு அடிக்காதடா. சக்தி தள்ளி போங்கடா. சக்தி, ஏமா தூக்கிட்டு வச்சுக்காத. அடிக்காதடா அவன. போங்கடா. கை வச்சு பாருடா பாப்பா. கேளுங்கடா. தர்ஷா, நீ வா. தர்ஷா, நீ விடு. டேய் நிறுத்துடா. என்ன ஆளாளு கை வைக்கிறீங்க? நீ யார் இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன பண்ணிடுவா? ஒழுங்கா வெளியே போயிடு, இல்ல அவ்வளவுதான் உனக்கு. ஏய், நிப்பாட்டுங்கடா, நிறுத்துங்க.
பேசாம இருங்க. டா, எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் வரட்டும், அவன் பேசிக்குவான். அது வரைக்கும் பேசாம இருங்க. அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். வாங்கடா. ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல கை வச்சேன்னு அவ்வளவுதான். முடிஞ்சா பாத்துக்கடி. ஏய், உயினே பொம்பளான்னு கூட பார்க்க மரியாதை மாட்டேன். கேட்டா ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. இங்க எதுவும் பேசக்கூடாது. வெளியே போ. வாடா டேய் வாடா தர்ஷா வா முடிஞ்சா பாத்துக்கடி வாடா. மாமா இல்லாத நேரம் பார்த்து கையை நீட்டுறீங்கல்ல. வீட்டுக்குள்ள வரட்டும் பாத்துப்போம். ஏம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நிக்கிறியேம்மா. சாமியே கன்ஃபியூஸ் பண்றாங்க பாரு. ஏமா ஏமா சும்மா விடக்கூடாதுமா இவங்கள. நான் அந்த ஆளுக்கு போன போட்டு உண்டு நினைக்கிறேன் இவங்கள. இரு, இங்க போற. அவன்கிட்ட போய் சொன்னா என்ன உன் மாதிரி ஆளா? போன படம் என்னடா சொல்லுவான்? ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லி சிரிச்சு பேசி திருப்பி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருவான். போதும்டா. அதுக்குன்னு ஒரேடியா போய் சொல்றியா? அத மட்டும் நான் செய்யவே மாட்டேன்டா. தரே, அந்த ஆளு ஒண்ணு நல்லவன் கிடையாது. நம்மள அவ இங்க வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்மள வெளில விட்டா 7:30 இழுத்துட்டு வந்துருவான் தான். இனி இந்த வீட்டுல இருந்துகிட்டே அவனை குடையணும்டா. சிரிச்சுக்கிட்டே காலவாரி விடணும். நம்மள இப்படி அடிச்சு அவமானப்படுத்தி வெளில கொண்டு வந்து நிறுத்தினா நம்ம ரோசப்பட்டு போயிருவோன்னு தானே நினைச்சிருப்பாளுங்க. அதை தான் செய்யக்கூடாது. கூடவே இருந்து சிரிச்சு பேசி மயக்கி மொத்த குடும்பத்துக்கும் குழி பறிக்கணும்டா. மொத்த பேரையும் உள்ள தூக்கி போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வேண்டியது இந்த வீட்ல இருந்து அந்த பொண்ணும் சொத்தும் தான். இந்த பாரு, அது வரைக்கும் உனக்கு ரோசம் மண்ணெல்லாம் வரவே கூடாது. நிதானமா இரு, பாத்துப்போம். இதுங்களோட போராடுறதுக்கு நமக்கு நிறைய தெம்பு வேணும். வா போய் சாப்பிட்டு வரலாம். ஏமா வா, வாடா, வண்டி எடு. போ போ, நல்ல பிரியாணி கிடைக்க வண்டியை விடு. போ போ போ. வக்கீல் சார், நீங்கள் அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? சரி சரி சரி, நான் வரேன்.